தேவன் சந்தோஷத்திற்கு விரோதமானவர் அல்ல. ஏன்னா எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும்னு தான் விரும்புறாரு. அது பாவ சந்தோஷத்தை வெறுக்க வேண்டும் என்று தான் சொன்னார தவிர நியாயமான சந்தோஷத்தை எல்லாம் வெறுத்துருங்க அப்படின்னு சொல்லல. அதை போதிச்சேன் இல்லையா? அதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஆபிரகாமை குறித்து பார்த்தோம் பல வாரங்களா, ஈசாக்கை குறித்து பார்த்தோம், யாக்கோபை குறித்து பார்த்தோம், மோசே குறித்து யோசுவாவை குறித்து பார்த்தோம். இன்றைக்கு 2-3 வாரமாய் மோசையை குறித்து பார்த்திருக்கிறோம். எல்லாம் வேணும், ஆஸ்தி வேணும், சந்தோஷம் வேணும், ஐஸ்வர்யங்கள் வேணும். ஆனால் அது தேவன் விரும்பத்தக்கதான சந்தோஷமோ ஐஸ்வர்யமோ ஆஸ்தியும் அப்படி வேணும் அப்படின்றது தான் போதிக்கிறார தவிர இதெல்லாம் ஆண்டவர் இதுக்கெல்லாம் விரோதி கிடையாது இல்லையா? போதனையை கரெக்டாக கேட்கணும், தவறா எடுத்துடக்கூடாது இல்லையா? எதை விடணும்னு சொல்றாரு, எதை பற்றி கொள்ளணும்னு சொல்றாரு. உலகத்தை சந்தோஷம் வேண்டாம் அப்படின்றாரு, தேவனுடைய சந்தோஷத்தை பிடிச்சிக்க அப்படின்னு அதான் சொல்றாரு. தவிர கேட்கும்போது ரொம்ப கரெக்டா கேட்கணும். அதான் சொல்லுவோம் அடிக்கடிக்கு, மீன் சாப்பிடும்போது அப்படியே வறுத்து முழு மீனை எடுத்து அப்படியே என்ன பண்றதுல வாய்க்குள்ள விட்டுறது கிடையாது. தட்டில் வச்சு அழகா நமக்கு என்ன தேவையோ சதையை மட்டும் அழகா என்ன பண்றங்க எடுத்து சாப்பிட்டு, தேவையில்லாத எல்லாத்தையும் என்ன பண்றங்க ஒதுக்கி வச்சிடுறேங்க. அப்போ உங்களுக்கு என்ன தேவை என்பதை தேவன் போதிக்கிறாரு. தேவையில்லாதெல்லாம் ஒதுக்கி வைக்கணும். எல்லாம் எனக்கு தான் அப்படின்றத என்ன பண்ணக்கூடாது, பண்ணிடவே கூடாது. அது போய் தொண்டையில சிக்கிறோம். அதனால அப்படியே எடுத்து விழுங்கிடக்கூடாது, நிதானிக்கணும். எதுக்கு சொல்லப்பட்டது, அது சுச்சுவேஷன் என்ன, இந்த நோக்கங்கள் என்ன, அதெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கினா தான் அந்த பிரசங்கம் எப்படி இருக்கும், நல்லா இருக்கும். இல்லைன்னா கசக்கும் கட்டாயமாவே இல்லையா? கசக்கும், பிரசங்கமே வெறுத்துருவீங்க. அப்படி கேட்கக்கூடாது. அதான் சொல்றாரு, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிக்கணும். கரும்பே சாப்பிடாத ஒருத்தனை போயிட்டு கரும்பு எப்படிப்பா இருக்குதுன்னு கேட்டீங்களா என்ன சொல்லுவான்? அது புளிக்குதா, இனிக்குதா, கசக்குதா, ஓர்க்குதான்னு சொல்லி என்ன பண்ணாது தெரியாது. அதனால கர்த்தர் நல்லவர் என்பதை வார்த்தையிலிருந்து அணுவா என்ன பண்ணு, ருசித்து பார். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் எப்படி இருப்பான்? ஆண்டவர் எனக்காக தான் பேசிட்டு இருக்கீங்க அப்படி எடுத்துப்பான். அதனால உலகத்தான் மாதிரி கேட்காதீங்க. உலகத்தான் மாதிரி கேட்டீங்களேனாவே எப்படி இருக்கும், அது நமக்கு ஒரு பாதிப்பையே தாக்கத்தையும் உண்டாக்கிட்டு போயிடும். அப்படி எடுத்துடவே கூடாது.